பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேக பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு என்ன பண்றது கிடையாது, ஒப்பு கொடுத்திருந்தாலுமே அனுமதிக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப மகன் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ணணும் ரொம்ப ஆசையும் வாஞ்சையுமாய் இருக்கிறான். ஆனா அவனுடைய தாயார் அவனை சின்ன வயசுலேயே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தோம், இப்பொழுது அவனை அனுமதிக்காம நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றாங்க. அப்போ இது இன்னைக்கு நேத்து கிடையாது. மார்க் 3:21 அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இது யாருன்னு பார்த்தா மார்க் 3:31 அதே அதிகாரத்துல சொல்லுது, இயேசுடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் இயேசு மதிமயங்கி இருக்கிறாருன்னு சொல்லி பிடிக்க வந்தாங்களாம். அப்ப பாருங்க, இயேசு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்காரு, அவரு நிறைய காரியங்களை பேசுகிறார், அற்புதங்களை எல்லாம் செய்யறாரு. இதை பார்த்தோன்னே சொந்த குடும்பத்தாரே அந்த ஊழியத்தை தடை பண்ணணும்னு என்ன பண்ணிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அறியாமையில தான் அப்படி செஞ்சாங்க. ஆனாலும் சாத்தான் சொந்த குடும்பத்தாரையே ஒரு கருவியாய் பயன்படுத்தி இயேசுவை மாம்சத்துல பெற்றெடுத்த தாயையும் சகோதரரையும் பயன்படுத்தி ஊழியத்துக்கு விரோதமாய் வந்திருக்கிறான். அப்ப இயேசுவையே மாம்சத்தில் பெற்றெடுத்த அந்த தாயும் சகோதரர்களும் ஊழியத்துக்கு தடை செய்யும் போது, இன்றைக்கு நம்மளையும் சொந்த குடும்பத்தாரும் பெற்றோர்களுமே என்ன பண்றாங்க, ஊழியத்திற்கு தடையாக வருகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கு தடை பண்ணாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.